ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்குள்ள இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 281 பார்க்க போறோம். எடுத்ததும் நாமி மனசுக்குள்ள இப்போ ஒன்னும் நீ தனியா இல்ல, அவன் கூட நாங்க இருக்கோம்னு நினைப்பா. ஃபாஸ்டா லூஃபி கிட்ட உசாப்ப நாமி கொண்டான்ங்கிற விஷயத்த சொல்லும் போது லூஃபி இல்லாத நம்ப மறுத்திருப்பான். அவ எங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்லும் போதெல்லாம் நாமி யாருக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பா. லூஃபி நாமி ஆன்ட்டு திரும்பி இருப்பான். நீ எங்களோட ஃப்ரெண்டு தானே, அதை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தான்ட்டு கேப் எடுக்கிறப்ப நாமி தொல்லையா இருக்க. யாருக்கு யாரு ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் மாக்கானுங்க போல உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏத்தவங்கன்னு இருப்பா. இந்த இடத்துல எ பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஓவன் பை டிஎஸ் நாமிஸ் வேர்ல்ட் மேப்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நொஜிகோ வீட்டுக்கு வரப்ப நாமி வீட்டையே ரெண்டாக்கி வச்சிருப்பா. நொஜிகவும் போயிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்டா நாமி அதை சொல்ல மறுப்பா. நொஜிகோ ட்ரெஷர் மேப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்க, வீட்டையே ரெண்டாக்கியும் வச்சிருக்க. ஒண்ணு இல்லையன்னு சொல்றேன் பெருமூச்சு விட்டு ஆமா வந்தானுங்களா அவனுக்கு யாருன்னு கேட்டிருப்பா. நாமி உனக்கு அவங்கள தெரியுமாங்குவோம். நொஜிகோ கேப்டன் ஒருத்தன் வந்தானே, அவன் வாயை திறக்கும் போல போய் தான் சொல்றான்னு தெளிவாவே தெரியுதுன்ட்டு அவங்க நீ அவங்களோட சேர்ந்து சுத்தரப்ப ரொம்ப சந்தோஷமா சிரிச்சதா சொன்னாங்க. இத்தனை வருஷத்துல நானே உன்னை அப்படி பார்த்தது இல்லையே, தயவு செஞ்சு இவனுங்க எல்லாம் யாருன்னு சொல்லி தொலையான் இருப்பா. நாமி அமைதியா வேர்க்கதை பார்த்துட்டு நொஜிக்கோ நீங்கிட்ட எது வேணாலும் சொல்லாமல ஞாபகப்படுத்தி பாருன்பா. நாமி அவங்கள நான் என் மண்டையில இருந்து அழிக்க பாக்குறேன், அவங்க எண்ணங்களையே மொத்தமா எடுக்க பாக்குறேன் இருப்பா. யாரோட நான் ஜஸ்ட் அவங்களை யூஸ் பண்ணு சொல்லும் போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னா யாரும் தெரியுமாடான்ட்டு லூஃபி கத்திருப்பான். அண்ட் இவங்க எல்லாரும் ஒரு டீமா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கடந்து வந்திருப்பாங்க இல்லையா, அதான் யோசிச்சு பாப்பா. நேர்மையா என்னால இப்ப முடியும்னா அவங்களோட சேர்ந்து இந்த உலகம் பூரா சந்தோஷமா சுத்தி வரலான்னு ஆசையாதான் இருக்குன்ட்டு தூங்கி இருப்பா. நொஜிகோ இப்பதான் அவளுக்கு ஏற்பட்ட காயம் என்னன்னு புரியுது. அவளுக்காக ஒரு கூட்டம் வந்திருக்குதா ஃப்ரெண்ட்ஸாவா, அது அவளை எவ்வளவு காயப்படுத்தும் தெரியுமான்ட்டு ஒரு மாதிரி ஆயிருப்பா. நாம யாரெல்லாம் மேப் டிராப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான். அவ கோபமா இருக்க பார்த்துட்டு என்ன உனக்கு கிராமத்துக்கு போகணுமா, சரி பேசாம ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலான் இருப்பான். நாம என்ன அக்ரிமெண்ட்டுங்கவும் ஆர்லாங் 100 மில்லியன் பெரிஸ் எனக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு உங்க கிராமத்தை நீயே வச்சுக்க, அப்புறம் பணம்னு வந்துட்டா நான் போய் சொல்ல மாட்டேன். அண்ட் இந்த 100 மில்லியன் பெரிஸை நீ எவ்வளவு காலம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாலும் அக்ரிமெண்டாவே தான் இருக்குன்னு இருப்பான். அதுக்காக சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு இத்தனை காலமா மொத்த பணத்தையும் சேர்த்து வச்சிருந்திருப்பா. பட் ஆர்லாங் மெரைன்ஸ் யூஸ் பண்ணி அதை மொத்தமா எடுத்துக்குவான் இல்லையா. நாம அந்த கான்ல வந்து சட்டை பிடிச்சிருப்பா. ஏன்டா பணம் வந்துட்டா நான் பொய்யே சொல்ல மாட்டேன் தானே சொன்னேன், இப்ப இதுக்கிட்ட மெரைன்ஸ் கிட்ட போட்டு விட்டு இப்படி ஒரு கேவலமான செயலை செஞ்சிருக்கீன்பா. ஆர்லாங் நான் ப்ராமிஸ் உடைக்கலேன்னு இருப்பான். நாமி அப்படி எதுவும் தெரியாதுங்கிற போல நடிக்காதீங்கும் போது நாமியோட வாயை கிரிப்பா புடிச்சிட்டு நான் சத்தியத்தை காப்பாத்தாம போயிட்டானா என்னன்னு கேட்பான். நாம எல்லாம் கண் கலங்குறத பார்த்துட்டு அவனும் அவன் ஆட்களும் சிரிச்சிருப்பாங்க. ஆர்லாங் எங்க பாரு அக்ரிமெண்ட் தான், நீ உன்னோட பணத்தை மெரைன்ஸ் கிட்ட இழந்ததுக்கு நான் எதுவும் செய்ய முடியாது. 100 மில்லியன் பெரிஸை கொண்டு வந்துட்டு உன் கிராமத்தை காப்பாத்திக்கன்னு இருப்பான். நாமி வாயை வெளியே கொண்டு வந்துட்டு குப்பைன்னு திட்டிருப்பா. ஆர்லாங் பயங்கரமா கத்தி சிரிச்சுட்டு உன்னால திரும்ப அந்த 100 மில்லியன் பெரிஸை சேகரிச்சிட முடியும், அதெல்லாம் தாண்டி என்கிட்ட ஓடலான்னு பாத்தேன்னு வச்சுக்க கொகையாஷி வில்லேஜ்ல ஒருத்தன் உயிரோட இருக்க மாட்டான்பா. கென்சோ நாமி கிட்ட எங்களுக்கு நீ இப்பெல்லாம் சஃபர் ஆகிற விஷயம் தெரிஞ்சா அதுவே உன்னை டவுன் பண்ணிட்டு தான் நாங்க யாருமே இதை காட்டிக்காத போல இருந்தோம். இதுக்கப்புறமா விட முடியாதுன்ட்டு ஒரு மக்கள் எல்லாத்தையும் திரட்டிக்கிட்டு 8 வருஷமா நம்ம எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமாவும் இப்படியே இருக்க முடியாது. நாமிக்கு அவன் கொடுத்த அக்ரிமெண்ட்டை பிரேக் பண்ணிருக்கான். அவன் நம்மள அப்படியே விடுறதா இல்ல போல. எனக்கு அந்த நம்பிக்கையும் போச்சு. இதுல அந்த பொண்ணோட நம்பிக்கையை வேற மொத்தமா உடைச்சிருக்கான். இனியும் சும்மா இருக்க முடியாதுன்னு இருப்பான். எல்லாரும் ரொம்ப ரேஜ் ஆயிருப்பாங்க. நாமி சிரிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வருவா. நொஜிக்கோ நாமின்ட்டு பார்க்கும்போது நாமி சிரிச்சுக்கிட்டு எங்க இன்னொரு 100 மில்லியன் பெரிஸ் தானே, அதை நான் அசால்ட்டா சேகரிச்சிருவேன், எனக்கு அதெல்லாம் பழகி போச்சு, நீங்க விஷயங்கள் முதல் போல இல்லையேன்னு சந்தோஷப்படுங்கன்னு இருப்பா. கென்சோல அடி வாங்குறத பார்த்துட்டு நாமி தயவு செஞ்சு என் கண்ணு முன்னால இனி யாரும் சாகாதீங்கன்னு இருப்பா. அந்த அளவுக்கு அவளுக்கு அந்த உயிரிழப்பு மேல பயம் வந்திருக்கும். பிரசன்ட்ல நாம இல்ல ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் பாத்துக்கலான் இருப்பா. கென்சோ ஹக் பண்ணிட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல, இந்த பாயிண்ட்ல என்ன பண்ணா என்ன, நீ எங்களை காப்பாத்த இத்தனை காலம் போராடி இருக்க, உன் அம்மாவை கொன்னவங்க கூட இருக்க, அதோட வழி எனக்கு புரியுது, நீ நல்லாவே சண்டை போட்டமான் இருப்பான். நாமி கென்சோன்ட்டு அழுதுருப்பா. கென்சோ நாமி கிட்ட இப்ப அந்த கிராமத்தை விட்டு போயிருன்னு இருப்பான். நொஜிக்கவும் அதே தான் சொல்லுவா. நாமி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருப்பா. எல்லாரும் முதல்ல கிளம்புமான்பாங்க. நொஜிக்கோ நீங்க இருந்து மாறுபட்டவளா இருக்க, உனக்குன்னு ஒரு கனவு இருக்குன்பா. நாமி கண்டிப்பா உங்க யாரையும் நான் போக விட மாட்டேன்ட்டு எல்லாத்தையும் மறிச்சு கத்தி எடுத்து வச்சுட்டு என்னால நீங்க எல்லாரும் அவனால காயப்படுறத பார்க்க முடியாது, சண்டையோட இறுதியில நீங்க செத்துருவீங்க புரிஞ்சுக்கங்கன்பா. கென்சோ கத்தியிலேயே கைய வச்சுட்டு எங்களுக்கே தெரியும் பாரு. நாமிக்கெல்லாம் மனசே இருக்காது, ரொம்ப அழுவா. டாக்டர் நாங்க முடிவெடுத்தாச்சுன்னு இருப்பாரு. கென்சோ நாமியை பார்த்து வழியை விட்டு தள்ளிப்போன்னு கத்திட்டு கூட்டத்தை பார்த்து நம்ம ஜெயிக்கலினாலும் நம்ம அவனுங்களை ஒரு கை பார்க்கணும்னு இருப்பாரு. இதுக்கப்புறம் மொத்த கூட்டமும் ரேஜோட கிளம்பிருக்கோம். நாமிலா கத்தியை கீழே போட்டுட்டு அப்படியே மண்டிட்டு இருப்பா. அவ கண்ணு முன்னால ஆர்லாங் சிரிக்கிற போல அந்த விஷுவல்ஸ் வரவும் அவளுக்கு அவ கையில இருக்க அந்த ஆர்லாங் டேட்டூ இருக்கு இல்லையா, அது மேலதான் அதீத வெறுப்பு ஏற்பட்டிருக்கும்.
இருக்கும். நாம எல்லாம் பித்து பிடிச்ச போல அந்த தோலையை பிச்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவா. ஒரு கட்டத்துல கத்தி எடுத்துட்டு அந்த டேட்டோ குத்திட்டு ஆர்லாங்னு வெறி பிடிச்ச மாதிரி கத்துவா. லூஃபி கைய பிடிச்சு தடுத்து இருந்திருப்பான். நாமி லூஃபி ஆன்ட்டு உனக்கு என்ன பத்தி எதுவும் தெரியாது, இந்த கிராமத்தை பத்தி எதுவும் தெரியாது, நாங்க 8 வருஷ காலமா என்ன வேதனைப்படுறோம் தெரியுமான்பா. லூஃபி எனக்கு எதுவும் தெரியாதுன்பா. நாமி உனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்ல, நான் உன்னை ஏற்கனவே இந்த கிராமத்தை விட்டு போக சொன்னேன்பா. லூஃபி சொன்னதான்கவும் நாமி அப்ப போடா இங்க எது போய் தொலை வெளியே போன்னு அப்படியே மண்ணை தள்ளி விடுவா. ஒரு மாதிரியா அழுதுட்டு லூஃபி எனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு கேட்க முடியாம கேப்பா. லூஃபி அவன் ஹேட்டை அவ தலையில போட்டு விட்டு கொஞ்சம் தூரம் முன்னால போய் கண்டிப்பா நான் அதை செய்வான்னு கத்துவான். நாமிக்கே லூஃபிக்கு அந்த ஹேட் ஒரு ட்ரெஷர் போலன்னு தெரியும் இல்லையா, அதை நினைச்சு பார்த்துட்டு லூஃபின்ட்டு அழுவா. இதுக்கப்புறம் லூஃபி போலாங்கும் போது பாய்ஸ் 3 பேரும் வந்துட்டு கண்டிப்பான் இருப்பானுங்க. இதுக்கப்புறம் லூஃபி ஆர்லாங் கேஸ்லோட கேட்டை நொறுக்கிட்டு இங்க எவன்டா ஆர்லாங்னு கேட்டிருப்பான். இதுக்கப்புறம் 2 பேரும் நாமியோட ரூமுக்கு போயிருப்பானுங்க. ஆர்லாங் இதுக்கு மேல உன்னால போக முடியாது, அவ்வளவுதான், நீ காலின்னு இருப்பான். லூஃபி சுத்தி பேப்பர்ஸா இருக்கே, இது யாரு இருந்த இடம்பான். ஆர்லாங் இது வெறும் பேப்பர்ஸ் கிடையாது, இதெல்லாம் நாமி வரைஞ்ச மேப்னுபான். நாமி அதை அவ ரூம்னு புரிஞ்சுப்பா. ஆர்லாங் இவ இப்படியே உட்காந்து எங்களுக்காக மேப் வரைஞ்சு கொடுத்துட்டே இருப்பா. எங்களுக்கான டெரிட்டரி நாலேஜ் அவ கொடுத்துருவா. இது மூலமா நாங்க பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குவோம் ஃபிஷர்மேனுக்குன்னு. இப்ப இந்த வில்லேஜ்ல ஒரு பார்ட் மட்டும் தான், இதுக்கப்புறம் மொத்த ஈஸ்ட் ப்ளூவையும் பிடிக்க போறோம்பா. லூஃபி சைலண்டா தான் உட்காந்துருப்பான். ஆர்லாங் உனக்கு இவளோட எஃபிஷியன்சி தெரியல, இவளை பத்தி தெரிஞ்ச நான் அவளை யூஸ் பண்ணிக்கிறதான் கரெக்ட்னு இருப்பான். லூஃபி பயன்படுத்திப்பியான்ட்டு ரொம்ப வெறியாகி சுத்தி இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். எல்லாரும் வெளியே ஒண்ணுமே புரியாம பாப்பாங்க. ஆர்லாங் அடே என்னடா பண்றேன்னு இருப்பான். உசாப்பாங்க என்ன நடக்குது, வெறும் பொருட்களா வந்து விழுகுதேன்பா. லூஃபி அந்த ரூமையே கண்ணா பின்னான்னு போட்டு அடிச்சு உதச்சு நொறுக்குவான். நாம இதை லைட்டா ரியலைஸ் பண்ற போல இருக்கும். இதுக்கப்புறம் லூஃபி ஆர்லாங் என்னடா பண்றேன்ட்டு தாக்கும் போது அவனே பாதி சார்ட்ஸை 2 துண்டா வெட்டியிருப்பான். என்னோட சார்ட்ஸ்ன்ட்டு ரொம்ப கடுப்பா இருப்பான். இதுக்கப்புறம் லூஃபியோட கழுத்தை பிடிச்சு கிரவுண்டோட பின் பண்ணிருப்பான். லூஃபி அப்போ கூட ஹேண்டை ஸ்ட்ரெச் பண்ணி சைட்ல இருக்க செவறுகளை குத்தி உடைப்பான். யோசாக்கு ஃபைட் ரொம்ப இன்டென்ஸா போகுதுன்பா. ஜானி டெத் ஃபைட் போலன்பா. நாம இந்த சார்ட்ஸ் எல்லாம் விழுகிறத பார்த்துட்டு கண் கலங்கி வாயை பொத்திட்டு மனசளவுல தேங்க்யூ சொல்லுவா. ஆர்லாங் லூஃபி அந்த பக்கம் கழுத்தோட வச்சு கடிச்சிருப்பான். லூஃபி அவனோட மூக்க புடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அவன் வாய் எடுக்க வைக்கலான்னு பாப்பான். ஆர்லாங் கிட்ட பாரு ஃபிஷர்மேனோட கிரேட்னஸ் அண்ட் இந்த சீ சார்ட்ஸோட முக்கியத்துவம் அதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு இப்ப தெரிஞ்சதெல்லான்ட்டு ஆர்லாங்கோட மூக்க உடைச்சுட்டு ஆர்லாங் கத்திட்டு பின்னால போயிருப்பான். லூஃபி இப்ப நாமி இந்த 4 செவத்துக்குள்ள மாட்டி கிடக்குறா. அவளுக்கான சுதந்திரம் கொடுக்கணும்னா அவ ஏன் கூட வரணும்னா நான் இந்த இடத்த மொத்தமா அழிச்சாகணும்ட்டு கம் கம் பேட்டில் ஆக்ஸ் பண்ணிருப்பான். அந்த ஒரு கிக்கோட இன்டென்சிட்டி ஆர்லாங் மேல பட்டு அப்படியே அந்த ஃபோர்ஸ் கீழே கிரவுண்ட் வரைக்கும் வந்திருக்கும். இதை பார்த்து எல்லாரும் வாயை பொளந்திருப்பாங்க. ஒன்ஸ் பில்டிங்கே டெஸ்ட்ராய் ஆகிறத பார்த்த ஊர் மக்கள்லாம் ஐயோ இங்க இருக்கிறது ஆபத்துன்ட்டு தப்பிச்சு ஓடுனா போதும்ட்டு ஓடுவாங்க. ஜானி அக்கா நாமி வாங்கன்ட்டு கையை பிடிச்சிருப்பான். நாமி இன்னும் லூஃபி உள்ளதா இருக்கான், நம்ம அவனை எப்படி அப்படியே விட்டு போறதுன்னு இருப்பா. பில்டிங் மொத்தமா சரியறப்பெல்லாம் நாமி லூஃபின்னு பயங்கரமா கத்திருப்பா. இதுக்கப்புறம் இடமே ஒரு மாதிரி அமைதியா இருக்கும். சாஞ்சி யார் ஜெயிச்சான்னு தெரியலையேன்பான். கென்சோ அதை பார்க்கும் போதுன்பான் அந்த ஒரு இடிபாடுகள் மேலதான் எல்லாத்தோட கண்ணும் இருக்கும். இந்த இடத்துல லூஃபி எந்திரிக்கவும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. புதுசா பெதுக்காம அப்படியே நிக்கிறான்பான். லூஃபி நாமின்னு பயங்கரமா கத்திட்டு நீ எப்பவும் என்னைக்கும் என் ஃப்ரெண்டு தான் இருப்பான். நாமி கண் கலங்கிட்டு ஆமான் இருப்பா. இதெல்லாம் யோசிச்ச நாமி மனசுக்குள்ள அன்னைக்கு நாள் நான் என் ஃப்ரெண்ட்ஸால காப்பாற்றப்பட்டேன், இந்த தடவை நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தருக்காக சண்டை போட போறேன், அதனால ராபின் என்ன நம்பு, லூஃபியை நம்பு, அவன் கண்டிப்பா உன்னோட உணர்வுகளுக்கு மரியாதை கொடுப்பான், மறுக்காமன்பா. இதுக்கப்புறம் கோக்ரோ ஃபால்ஸ்ல குதிக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, லூஃபியும் ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருப்பான். இதோட எபிசோட் முடிஞ்சது. நாமி ஃபேன்ஸ் நாமின்னு ஆரஞ்சு ஹார்ட்டோட ஒரு 1000 கமெண்ட்ஸ்க்கு மேல பண்ணுங்க. எத்தனை பேர் நாமிக்கு ரொம்ப டை ஹார்ட் ஃபேனா இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரா ஹெட் தியேட்டரோட பார்ட் 3 பார்க்க போறோம். டைட்டில் ஒபாஹான் டைம். ஸ்ட்ரா ஹெட் க்ரூஸ்ல இருக்கவங்க ஒரு மிடில் ஏஜ்டு உமனா இருந்தா அந்த விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறதோட சித்தரிப்பு தான் அது. லூஃபி சாக்கி மீட்டை வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிருப்பா. லைக் சோய் சாஸ் மீட், அப்புறம் மீட் சாலடு, மீட் மீசோ சூப், ஆனா சூப் இல்ல, அண்ட் சாலட்ல வெஜிஸ் கிடையாது. எப்படியாப்பட்ட ஒரு மெனு எங்க பார்க்க முடியும்? தலைவன் சோய் சாஸ் வேற இல்லைன்ட்டு ஜொரோயாமா கிட்ட கேட்கலான்னு போவான். அவ சிஷிமா பண்றேன்ட்டு மீனை கட் பண்றதுக்கு பதிலா மொத்த கிச்சனையும் வெட்டி வச்சிருப்பா. அண்ட் ஆல்சோ லூஃபி சாக்கி சோய் சாஸ்க்காக தானே இந்த இடத்துக்கு வந்திருப்பா, அதுவும் பார்த்தா வெட்டப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் சீன் சூப்பர் மார்ட்டுக்கு ஜம்ப் ஆகும். கேஷியர் டஷிகி சாப்பர் மோரி கிட்ட எங்க இருக்காது வந்து சாம்பிளிங் செக்ஷன் தான், சீஸ் ராப்ஸ் வித் ஹாம் தான் சாப்பிடணும், உங்களுக்கான ஓன் ரைஸ் பால்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டு சாப்பிடக்கூடாதுன்பா. சாப்பர் மோரி நீங்க லூஃபி சாக்கியை மட்டும் விட்டுறீங்க, என்ன விட்டா என்னவா, எங்க பாருங்க என்ன கடுப்பேத்தாதீங்க, போய் ஸ்வீட் ஜாம்லாம் முதல் கொண்டு வாங்க பாக்கலான் இருப்பா. இந்த இடத்துல சில லேடிஸ் பயந்து ஓடுவாங்க. பார்த்தா எப்ப பார்த்தாலும் அங்க இங்கேயும் கை வைக்கிற சாஞ்சிடா வந்துட்டான்ட்டு தப்பிச்சு ஓடுவாங்க. சாஞ்சிடா பின்னாலாவது கை வைக்க விடுங்கட்டு காஜி தனமா வருவான். ஆக்சுவலா வருவாங்க, ஏன்னா மிடில் ஏஜ்டு உமன்ல நாமிஜிமா தான் வந்துட்டு 2 பேத்து மண்டையிலையும் கொட்டு வச்சு எதுக்குடா அப்படி பண்றீங்கன்னு இருப்பா. இதை சுத்தி இருக்கவங்க நாமிஜிமா நீதி எல்லாம் பாக்குறது மந்த்க்கு ஒருக்காதான், அதெல்லாம் தாண்டி அவ தப்பாவை மறைச்சுப்பான்பாங்க. உசக்காவ லூஃபி சாக்கி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி இருக்க சூப்பர் மார்க்கெட்ல நல்ல ஆஃபரான், எல்லாம் சீப்பா தராங்களாமான்பா. லூஃபி சாக்கி நிஜமாவான்கவும் உசக்காவா நான் சர்க்குலரே கொண்டு வந்திருக்கேன்பா. லூஃபி சாக்கி அப்படின்னா சீக்கிரம் போய் வாங்கணும்ட்டு குக்கி சாப்பிட்டு இருக்கும் போது உசக்காவும் ஜாயின் பண்ணி குக்கி சாப்பிட ஆரம்பிச்சிருப்பா. அண்ட் சாப்பர் மொரியன் சாஞ்சிடா சூப்பர் மார்க்கெட்ல மாட்டி இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயத்தையும் சொல்லுவா. உசக்காவா டீ இருந்தா நல்லா இருக்குங்கும் போது லூஃபி சாக்கி திரும்ப அந்த நாமிஜிமா வான்பான். பார்த்தா அதுக்கப்புறம் 2 பேரும் ஒளிஞ்சுக்க ராபினோ வீட்டுக்கு போயிருப்பாங்க. அவ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கீங்க, இதுக்கப்புறம் குப்பையெல்லாம் போட்டா பிரிச்சு போடுங்க, எரிக்கக்கூடியது எரிக்க முடியாததுங்கும் போது லூஃபி சாக்கி எதை போட்டாலும் எரியும், அதுக்கு ஸ்பிரிட் வேணும்பாங்க. உசக்காவா அதேதான், இன்சினேட்டரை கரெக்டா வைங்கன்பா. ராபினோ நான்சென்ஸா இருக்குன்பா. உசக்காவா ஊறுகாய்க்கான வெஜிடபிள்ஸை பார்த்துட்டு இது பெஸ்டா இருக்கு ராபினோ, எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்பா. லூஃபி சாக்கி
இப்போதைக்கு நம்ம ஒரு பிரேக் எடுத்துப்போம். பாலிட்டி ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம் பா. ராபினோக்கு கால் வந்திருக்கோம். அவளும் அவங்க எல்லாம் இங்கதான் இருக்காங்கும் போது ஒசக்காவ ராபின் யார்கிட்டயும் பேசினாலேங்கும் போது ராபினோ நாமிஜிமா தான் கூப்பிட்டதுன்பா. இதுக்கப்புறம் 5 பேர்த்தை லைனா குறை வச்சு கொட்டிருப்பா நாமிஜிமா. இந்த மாசத்துக்கான வாடகை எங்கடான்னு கேப்பா. லுஃபி ஜாக்கி, பிக் லேண்ட் ஓனர், இந்த ஒரு நாள் விட்டுருங்க, நாங்க நாளைக்கு கூட தரோன்பா. நாமிஜிமா நான் போய் உங்களோட எம்ப்ளாயர்ஸ் கிட்டே வாங்கிக்கிறேங்கும் போது லுஃபி ஜாக்கி அதான் எங்களோட கடைசி நாளா இருக்குன்பா. நாமிஜிமா எனக்கு ஓகே தான், எல்லாம் வாய பழந்திருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கன்க்ளூஷன் வந்திருப்பாங்க. ஸ்ட்ராஹெட் ஸ்க்ரூல மிடில் ஏஜ்டு உமனா இருக்கவங்கல ஸ்ட்ராங்கஸ்ட் நாமிஜிமா மட்டும்தான். இதோட இந்த ஷார்ட் ஸ்டோரி முடிஞ்சது. இந்த ஓல்ட் ஏஜ்டு உமன் கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர் உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கடைசியா பார்ட்டிங் பில்ட்ஸ் அ மேன்ஸ் கேரக்டர் சாஞ்சின் சாப்பர்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல எடுத்து பார்க்க போறீங்க என்பா லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.